தீராத கடனும் காணாமல் போக இதை செய்யுங்கள். ஒரு புது வெற்றிலை கொடியை வாங்கி வாருங்கள். அதை உங்கள் வீட்டின் தோட்டத்தில் அல்லது ஒரு பூந்தொட்டியில் நட்டிடுங்கள். நடும் முன் அதன் அடிப்பகுதியில் 3-5 ரூபாய் நாணயங்கள், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் ஆகியவற்றை வைத்து நடுங்கள். பின்னர் அந்த கொடியை தினமும் நீர் ஊற்றி பராமரியுங்கள். இந்த கொடி வளர வளர உங்கள் வாழ்க்கையிலும் நிதி தொடர்பான வளம் செழித்து வர தொடங்கும். திடீர்னு பண கஷ்டத்தால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த பரிகாரம் செய்யுங்கள். கிழக்கு பக்கம் பார்த்தவாறு ஒரு தட்டுல கல்லுப்பு நிரப்பி அதுக்கு மேல ஒரு சின்ன பச்சை கற்பூரம் வச்சு எரிய வச்சு மனசார வழிபாடு செஞ்சுட்டு அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணியில கரைச்சிடுங்க. இது மாதிரி செய்யும் பொழுது பண கஷ்டம் நீங்கிவிடும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று பெரியவர்கள் கூறியுள்ளனர். கண் திருஷ்டி கோளாறு இருந்தாலே வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். கண் திருஷ்டியை போக்க எளிய பரிகாரம்: சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலை கற்பூரத்துடன் ஏலக்காய் மற்றும் கிராம்பு சேர்த்து எரித்து அந்த நெருப்பு எரியும் போது அதை வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் காட்ட வேண்டும். இந்த பரிகாரம் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை விரட்டும். வீட்டில் தெய்வீக ஆற்றலை அதிகரிக்க செய்ய வேண்டியவை: பூஜைக்கு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து சிறிதளவு கல்கண்டாவது வைத்து பூஜை செய்ய வேண்டும். சாமி படங்களுக்கு வாசனை உள்ள மலர்களை சூட்ட வேண்டும். அதை தினமும் மாற்ற வேண்டும். வீட்டில் காலை மாலை 2 வேளைகளிலும் சுவாமி பாடல்கள் ஒலிக்க செய்ய வேண்டும். செவ்வாய் வெள்ளியாவது சாம்பிராணி தூபம் போட வேண்டும். தினமும் 2 வேளை விளக்கேற்ற வேண்டும். பிறந்த நாளன்று கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. சீமந்தம் வளைகாப்பு செய்யக்கூடாது. சாந்தி முகூர்த்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அசைவ உணவு சாப்பிடுவது அல்லது அசைவ உணவு விருந்தளிப்பது கூடாது. கேக்கில் மெழுகுவர்த்தி ஏற்றுதல், அதை வாயால் ஊதி அணைத்தல் கூடாது. அன்றைய நாளில் விளக்கேற்ற வேண்டுமே தவிர அணைக்க கூடாது. எந்த சாமியிடம் எந்த வரம் கேட்க வேண்டும் தெரியுமா? நிம்மதியை சிவனிடம் கேளுங்கள். வீரம் மற்றும் குழந்தை வரத்தை முருகனிடம் கேளுங்கள். பண வரவை குபேரனிடமும் ஐஸ்வர்யத்தை லட்சுமியிடமும் கேளுங்கள். பாதுகாப்பை முனீஸ்வரனிடம் கேளுங்கள். நீதியை கருப்பசாமியிடம் கேளுங்கள். திருமண வரத்தை விஷ்ணுவிடமும் ஆரோக்கியத்தை அனுமனிடமும் கேளுங்கள். எந்த கோவிலில் கடவுளின் முன் திருமணம் நடந்தால் செய்யக்கூடாதவை: மணமகள் பெற்றோருக்கும் மணமகன் பெற்றோருக்கும் செய்யப்படும் பாத பூஜை செய்யக்கூடாது. என்றால் கடவுளுக்கு முன்னாடி நாம் பெரியவர்கள் அல்ல என்பதால் செய்யக்கூடாது. பெரியவர்கள் மற்றும் உற்றார் உறவினர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது. ஆலயத்தில் கடவுளை தவிர வேறு யாரின் காலிலும் விழுந்து வணங்கக்கூடாது. மாப்பிள்ளைக்கு காசி யாத்திரை போன்றவை நடத்தக்கூடாது. ஆலயத்தில் அபிஷேகம் என்பது கடவுளுக்கே உரியது. கடவுளை அவமதிப்பது போன்ற செயல்கள் செய்யக்கூடாது. கோவிலில் பூ வாங்குவது போல கனவு கண்டால் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் சுப பலன்களின் அறிகுறியாகும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை குறிக்கிறது. தெய்வத்தின் அருள் கிடைக்கும், மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் என்பதையும் குறிக்கிறது.